ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் ஸ்வாட் மாஸ்டர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் என்னது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுக்கு போய் லிங்க் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் போடுறது நானும் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கதை உண்மையிலேயே என்னமோ பிரீஃபா. இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும் திரும்பி அசலாவை பார்க்க வர அசலாக்கு என்னன்னு தெரியல, அந்த இடத்துல செத்து கிடக்கிற மான்சஸ் எல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. ஆஹா, என்ன இது இப்படி இருக்கு? ஓவர் ரியாக்ஷன்லாம் கொடுக்காத, ஒழுங்கா தயாராகு இந்த இடத்துல கிளம்புறதுக்கு. சாரிடா, என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் இது ரொம்பவும் அதிகம் தெரியுமா? எப்படி அவனுங்க பண்ணலாம்? ஒரு வேலை இது கேலிபரோஸோடைய வேலையா? அவனுக்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கானுங்களோ? இல்ல அவனுங்கள மாதிரி வேற ஒருத்தருங்க. பட் இருந்தாலும் இல்ல நீ இதை பத்திலாம் கவலைப்படுத. அவனுங்க எல்லாருமே கிரிமினல்ஸ், தப்பான வேலையை தான் பார்த்தானுங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க கொண்டு இருப்பாங்க கண்டிப்பா. அது யாரா இருக்கும்? நான் தான். அது மட்டும் இல்லாம கட்டாயமா ப்ரொஃபசர் லயன் வந்து இந்த விஷயத்திற்க பார்த்துருக்க கூடாது. கண்டிப்பா இந்த இடத்துல அவர் இல்லாதது நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஹீரோவை சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல அவர் ஆசாதியா வாழ்த்துட்டு இருக்கிற பெட்டா இருக்கிற அதே மாதிரியான ஒரு பறவை வந்து கீழே செத்து கிடக்குது. ரொம்பவும் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு இதை பார்த்துட்டு. அப்படியே அவன் பேசிட்டு இருக்க, திடீர்னு அவனுடைய பேக்ல இருந்து அந்த எக்கும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த இடத்த விட்டு கிளம்புவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆமா, என்ன இது ஜொலிக்க ஆரம்பிக்குது, இது என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்க அசலாவும் டே ரோனன்னு அது என்னதுரா, என்னடி சொல்லிட்டு இருக்க, அது என்னதுன்னா? அப்புறம் ஹீரோவும் பார்க்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாவ, என்னடானா அங்க இருக்கிற ரத்தம் எல்லாமே ஒன்னா கேதர் ஆகி ஏதோ ஒரு பெரிய உருவ மாட்டம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணலாம் பார்க்க ஹீரோவும் என்னதுரா இது, ஆஹா இது எப்படி நான் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல அவன் எடுத்த அந்த முட்டையை வந்து கீழே போட்டுறான். தன்னுடைய ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ண யோசிக்கும் போது அப்ப அந்த முட்டையும் திடீர்னு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது அந்த இடத்துல வெளியே வந்த ஒரு இடத்துல நிமிஷமே இந்த முட்டை என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்க எல்லா ரத்தத்தையும் அதை அப்சர்வ் பண்ணுது. ரோனன், என்னடா அங்க நடந்துட்டு இருக்கு? நானும் உங்களோட தானே இருக்கேன், எனக்கே தெரியாது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதோ புதுசா தோணுது. கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குதுன்றது இதுல இருந்து தெரியுது. கண்டிப்பா அது ஆவரேஜான முட்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அது பண்ற வேலையை அங்க பார்த்துட்டுறேன் அப்படின்னு சொல்ல அங்க பார்த்து அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. அப்சர்வ் பண்ணி முடிச்ச காட்டி அதுவும் கீழே இறங்கு. அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சா? நல்ல விஷயமா? பரவாயில்லையே, இந்த முட்டை பயங்கரமான ஆளா தான் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது என்ன உறிஞ்ச பிறகு திடீர்னு பொறிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த முட்டையும் உடைய ஆரம்பிக்குது. என்னடா அதுல கிராக் எடுப்படுது? இல்ல அது பொறிக்குதுன்னு நினைக்கிறேன். அது உள்ள இருந்து ஏதோ வெளியே வரப்போது. வெளிவா உனக்கு ஏதாவது காத்துட்டு இருக்க. ஒண்ணு நான் பார்த்தே ஆகணும். பிரமாதமான ஃபீனிக்ஸ் பறவையா இல்ல வேற எதனா கிரியேச்சரா வேல்யூபிளான ஆளா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு குஷியாயிட்டு இருக்கேன். அப்ப வெளியே வந்து அந்த கிரியேச்சரோ என்னன்னு தெரியல, ஹீரோவோட மூஞ்சிலே ஒரு கிக்கு கொடுக்க. ஆஹா ரோனா, நீ நல்லா தானே சொல்லிட்டு கேட்க. ஆஹா, என்ன இது என் மூக்கு உடச்சிச்சு, எந்த மாதிரியான பறவைன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இதுதான் அந்த ட்ரீம் பேர்டா. இது நான் பார்க்க வித்தியாசமா இருக்குதா? என்ன இது இப்படி இது பேர்டே கிடையாது, ஏதோ முயலுக்கு ரெக்கம் முளைச்சு விட்டா மாதிரி இருக்கு. ஒருவேளை பார்க்க டிராகன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அசலாவை கேட்க. பார்க்கறதுக்கு உனக்கு இப்படிதான் தெரியுதா? அது எனக்கு அப்படிலாம் தெரியல, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காது. இல்லடா, இது பார்க்க அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சில புக்ஸ்ல நான் படிச்சு பார்த்துருக்கேன்னா அதான் எனக்கு புரியல. அந்த பறவை என்னடானா ப்ளூ கலர்ல அப்படி இருந்துச்சு, அதுக்கு எப்படி ஒரு டிராகன் பிறந்துக்கும்? என்னடா இது கதையா இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்போ. ஆனா இருந்தாலும் இது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அது கிட்ட போகி தடவை கொடுக்கலாம் பார்க்க அதுவும் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்குது. உன்னை கொஞ்சத்துக்காக வந்தேன், எதுக்காக என் மூஞ்சில இப்படி கிக்க விட்ட? உன் மேலே எவ்வளோ காலில் இருக்குன்னு தெரியுமா? அதுவும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணி அவன் மேலே இருந்த காயத்தை குணமாக்க ஹீரோவோ என்னடா இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஷாக்காவே. ஆஹா, இது இன்ஜுரி எல்லாம் மனைய வச்சிருச்சா? வேற லெவலில் தான், இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. நிறைய மேஜிக் கேப்பபிலிட்டிலாம் குளிச்சுட்டு இருக்கு, கூடவே ஹீலிங் மேஜிக்கும் பயன்படுது. இது வேற லெவலில் தான் சொல்லிட்டு அசலாவை யோசிச்சுட்டு இருக்கேன். கியூட்டா இருக்கு ரோனனும். ஆமா உண்மை தான், ரொம்ப கியூட்டாக இருக்கும். இதோட எபிலிட்டியும் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பாக ஒர்த்தான ஒன்று தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி ரோனன், நீ இதுக்கு எதனா ஒரு பேர் வைக்கணும். சும்மா சாதாரணமா இதுக்கு ட்ரீம் பேர்டுன்னு வச்சா மட்டும் நல்லா இல்லடா. அதனாலதான். ஆமா, நீ சொல்றது சரிதான், இதுக்கு ஒரு நல்ல பேரா வச்சாதான் கரெக்டா இருக்கும். அப்ப அந்த பறவையும் பயான்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லிட்டே இருக்க. இவங்களும் பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த பறந்து போக. என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் பார்க்க. என்னது சடனா எங்க போயிட்டு இருக்கு? நீ இன்னுமா அதை கவனிக்கல? அது ஏதோ ஒரு பிரசன்ஸ் வந்து சென்ஸ் பண்ணிருக்கு, அதனாலதான் அது தொடச்சுன்னு போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. டிஎம்ஆர் பிரான்ச்சோடைய ஏர்னர்ட்னு சொல்ல போற ஒரு பாய் அந்த இடத்துக்கு வரான். அவன் பேரு பால் ரோஸ். என்னதான் இங்க நடக்குது? எங்க என்னுடைய ஆட்கள்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வந்து இந்த இடத்துல பார்க்க அவனுடைய ஆட்கள் எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க எல்லாரும் செத்து போயிட்டாரு பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல பார்த்தா
நம்ம ஹீரோவும் பண்ண வேலையை காமிக்கிறாங்க. அது என்ன, அது பார்க்க ஒரு முட்டையா, அது ஏன் இந்த ரத்தத்தை மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு இருக்கு, என்னதான் அங்க நடந்துருக்கு சொல்லிட்டு இவன் ஷாக்ல அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கேன். அப்ப அந்த டைம் பொறிச்சு அந்த முட்டையில இருந்து வெளியே வந்து இந்த கிரியேச்சரும் இவனை துரத்தின்னு வர்றதுக்கு தான் வந்திருக்கு. இவன் இதை பார்த்துட்டு ஆஹா என்ன இது தினசாகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிட்டு இருக்கு. போற வழியில ஒரு கால் தடுக்கி அப்படி கீழே விழான். ஆஹா போச்சு லம்பு செத்தோம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரும் அடுத்த நிமிஷமே அவன் கிட்ட போயிட்டு தன்னுடைய வேலையை ஆரம்பிக்குது. ஏய் யாரு நீன்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு இருக்கு. அப்ப பார்த்தா அது இவன் உடம்புல இருக்க ரத்தத்தை அப்படியே உரிய ஆரம்பிக்குது. ஏய் அது என்னோட பிளட், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க யாருன்னா. அப்ப அந்த டைம் ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏய் நிறுத்து, இதெல்லாம் போதும் சீட்டா, அவனை கொலை பண்றது ஃபர்ஸ்ட் நிறுத்து. அதுவும் இவனை பார்க்க சீட்டாவா, அதுதான் அதோடைய நேமான்னு சொல்லிட்டு அசல் அவன் கேட்க. ஆமா ஆல்ரெடி நான் மைண்ட் செட்ல உருவாக்கிட்டே இது பேரு சீட்டா, ஏன்னா இது நல்லா தானே இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க கூடாது. ஆமா இது என்ன குழந்தையா இப்படி பேசிட்டு இருக்கான் அதுகிட்ட போயிட்டு. ஆமா முதல்ல இவன் எப்படி இங்க வந்தான், அப்பெல்லாம் அந்த மான்ஸ்டரோடைய ஓனர் இவன் தானா அப்படின்னு அந்த கீழே அந்த பையனை யோசிச்சுட்டு இருக்க. ஏய் யார் நீ, ஓ அப்பனா நீ தான் பார்லோஸோ, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா தேங்க்ஸ் என்ன உயிரோட விட்டுது, ஆனா உங்களுக்கு எப்படி என்னோட பேரு தெரியும்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனோட கழுத்துல ஹீரோவும் கத்திய வச்சு எப்படி எனக்கு தெரியும்ன்ற கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அது எப்படின்னு எனக்கு தெரியும்னா என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் பார்த்த அந்த பையன் வேற யாரும் இல்லை, இவன் தான். இவன் கோச்சிங் பண்ற வேலையை இந்த கெட்ட குரூப் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம அப்ப பேசிட்டு இருக்கேன். அப்ப பேசி இந்த லொடலோட வாய் பையன் இவன் தான். அப்ப அவனு பதட்டத்துல சார் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சின்ன பையன். என்ன இது இன்னமும் லோவர் ரேங்க்லயே சுத்திட்டு இருக்க போல இந்த இடத்துல, எதனா பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு உனக்கு ஆசை இல்லையா, என்னடா நீ இப்படி இருக்க, உன் நிலைமையெல்லாம் இருந்தனா இந்த குரூப்பை விட்டு நான் எப்பயும் வெளியே போயிட்டு இருப்பேன். சரி இருந்தாலும் சம்திங் நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன், நீ அதுக்காக எனக்கு ஒன்று பண்ணுவியா, உன்னோட இன்ஃபர்மேஷனுக்காக அந்த விஷயத்த நான் உனக்கு ஒரு ஃபேவரா வேணா கேட்டா அப்படின்னு ஹீரோமா சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நைட் டைம்ல திரும்பியும் கேபிட்டலுக்கு வரான். பரவாயில்ல வேற லெவலு, நமக்கு இப்போ நிறைய பணம் கிடைச்சிருக்கு. ஏய் ஆமாண்டா சூப்பரா, எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஈவன் அந்த ஸ்ப்ரிங் வாட்டரை வித்து கூட நமக்கு கோல்டன் காயின் கிடைக்குதுன்னு வேற லெவலுதான விஷயம். அப்படி அவன் வெள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். அசலாவும் இவனை ஒரு மாதிரி பாக்குறான், என்னடா இவன் பைத்தியம் முடிச்சிட்டான்னு. ஆனா அந்த மெர்ச்சனரி கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து வந்து அவனுக்கு கொடுக்க மரியாவோட ஃபாதர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் வேற லெவலா அங்க பாக்குறாரு. இதுல இருந்தே தெரியுது ஆமா தம்பி இது அப்படின்னு சொல்ல இவன் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி ஷாக்கா இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதை வித்து காசு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி உனக்கு எதுனா காசு வேணுமா அசலாம், இல்லடா இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்ல, எனக்கு பரவாயில்ல. இருந்தாலும் இந்த மொட்டையில இருந்து பொறிச்ச இந்த சீட்டாவை வந்து நம்ம அவர்கிட்ட போயிட்டு காமிக்கணும் ப்ரொஃபசர் கிட்ட. அது மட்டும் இல்லாம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். இருந்தாலும் ஹீரோ முன்னாடி நடந்த விஷயத்த பாக்குறான். ஆனா இருந்தாலும் நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை இன்னைக்கு கொண்டு இருக்கணும். இருந்தாலும் உனக்காக நான் ஒரு வேலையை கொடுக்குறேன் பால்ரோஸ். என்னது மேப்பை நான் ரிசீவ் பண்ணி வரணுமா, அதுவும் பிளட் ஹோன்ல இருந்தா சிம்பிளான விஷயத்த நீ பண்ணி நான் உனக்கு நிறைய விஷயத்த நான் சொல்றேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பண்ற கம்யூனிட்டி எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருந்திருக்க, தேவையில்லாம இந்த குரூப் எல்லாம் சேர்ந்தா இப்படிதான் பண்ணணும். நீ இவனை வச்சு எல்லா விஷயத்த நான் முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொலைய கொடுத்துருக்க. அசல் அவன் கேக்குறாங்க, சரி இந்த பணத்தை வச்சு நீ என்னடா பண்ண போறவன, கண்டிப்பா உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸுக்காக இதை செலவு பண்ணுவியா, எனக்கு மேஜர் ப்ராப்ளமா இருக்குது அதுதான், அதனாலதான் கேட்டேன். ஆமால இந்த பணத்தை பத்தி என்ன பண்றது, இதெல்லாம் வாங்கலாமா எனக்கு தேவையானது. சரி எதுவா இருந்தாலும் இன்னும் என்ட்ரன்ஸ் செரமோனி சீக்கிரமா வரப்போதுல அந்த டைம்ல யோசிச்சுப்பா அதை பத்தி அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட வேற லெவலா இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.